பவர்களுக்கு தமிழகத்திலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையிலான பன்னாட்டு நிறுவனங்களின் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையும் மாநகராட்சி மாநாட்டு அரங்க கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர், ஏன் உள்ளூர் பணியாளர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் வெளி மாநில தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறீர்கள் என ஒப்பந்ததாரரிடம் கடிந்து கொண்டார். அரசு கட்டட கட்டுமான பணிகளில் உள்ளூர் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அறிவுறுத்தினார். நம்ம லோக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 பேர் இருக்காங்க. ஹிந்திக்காரங்க 30 பேர் சார். லோக்கல்ல கொடுக்கணும். இந்த பேங்க் வந்து கிடைக்கும். நம்ம ஏரியால ஃபயர் அதெல்லாம் நிறைய இருக்காங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் சுத்தி இருக்கிறவங்க விருதுநகர்லேயே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நிறைய பேர் இருக்காங்க. நீங்க விருதுநகர்ல அங்க போய் பார்த்தீங்கன்னாலே அங்கேயும் நிறைய பேர் மாநிலம் இருப்பாங்க. அந்த கோயில் பக்கத்துல லோக்கல்ல இருக்கவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஹெல்ப்பர் ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு நம்ம லோக்கல்ல இருக்கவங்க யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். கூட சொல்லுங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். நல்லாவே பண்றவங்க இருக்காங்க, காலங்காலமா பண்றவங்க அவங்க எல்லாம்.